ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரஞ்சன்ஸ் எபிக் டேல்ஸ். நம்ம சேனலில் எடுக்கப்பட்ட ஒரு புது இனிஷியேட்டிவ். அதாவது ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நம்மளால் ஷார்ட் ஃபிலிம்ஸே வந்து எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா அதுக்கு பட்ஜெட் வேணும், கியர்ஸ் வேணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதுக்காக வந்து இடிக்கும். அந்த ஒரு சைடில் போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எழுதின கதையை வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நான் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நிறையா கதைகள் இருக்கிறேன். ஸோ அந்த கதைகள்லாம் அப்படியே சும்மா நோட் புக்லேயே இருக்கே, அதை நம்ம வந்து ஏன் அப்படியே யூடியூப்பில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முயற்சி எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சில ஸ்டோரிஸ் கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். மேபி பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் ஆகலாம். பட் இருந்தாலும் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த முயற்சியில் வந்து இறங்கிட்டேன். ஒரு சில ஸ்டோரிஸ் ஒரு வேளை கேவலமாக இருந்ததுன்னா என்னை மன்னிச்சு அழகாக கமெண்ட்டில் நீங்களே கழுவி ஊற்றிட்டு போயிடுங்க, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனோட ஒரு எக்ஸ்ட்ராடினரியான அட்வென்ச்சர். இப்போயே நான் சொல்லிடுறேன், இந்த கதையோட முடிவில் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே சுருக்கி தான் சொல்லுவேன். அப்படியே எலாபரேட்டடாக இவன் இதை பேசினா அதை பேசினா அப்படின்லாம் நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வீடியோ, ஒரு 5-6 மினிட்ஸ், மேக்ஸிமம் 7 to 8 மினிட்ஸ், அதுக்குள்ளே தான் வந்து இது வீடியோ வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஆல்ரெடி இப்போ ஒரு நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பையன் அவனுடைய ஒரு சின்ன அட்வென்ச்சரை பற்றினா ஒரு கதையை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ shall we start? ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு ஸ்மால் வில்லேஜ், மலை பிரதேசத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ். அங்கே ஒரு பையன் இருக்கான். அவருடைய பேர் வந்து பில்லி அப்படிங்கிறது அவருடைய பேர். இந்த பையன் வந்து ரொம்ப ஒரு க்யூரியஸான கை, ரொம்ப வந்து அட்வென்ச்சரஸான ஒரு பையன். அவனுக்கு வந்து எப்போவுமே இந்த உலகத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வேற ஒரு கோணத்துலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எப்போவுமே அவனுக்கு இருக்கும். யார் மாதிரி அப்படின்னா, பஞ்சவன் பாரிவேந்தன் மாதிரி தான் அவருக்கும் ஒரு சின்ன ஆசை. ஸோ ஒரு நாள் வந்து என்னாச்சு, ஒரு சன்னி மார்னிங் பில்லி வந்து ஒரு ஃபாரஸ்ட், அதாவது அவங்க மலை பிரதேசத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் வந்து சும்மா தனியாக தான் விளாண்டுட்டு இருக்கான். அவனு யாரு கூடலாம் அதாவது தனியாக விளாண்டுட்டு இருக்கான்னா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுங்க, ஜஸ்ட் இஸ் பிளேயிங் சம்திங். ஸோ சடனாக வந்து என்ன பார்க்குறான், ஒரு ட்ரீ வந்து அங்கே இருக்கிறத வந்து பார்க்குறான். அது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஓல்டு ட்ரீயோட ஒரு லுக்கு தருது. அது வந்து பழைய ட்ரீ தான். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு லுக் தந்தோன்னா அதை வந்து பார்க்குறான். நம்மளால் தான் துருவான ஆளாச்சு. ஸோ டேரெக்டாக அந்த ட்ரீயை வந்து அப்ரோச் பண்ணுறான். அந்த ட்ரீயை வந்து அப்ரோச் பண்ணுறப்ப அந்த ட்ரீயோட ட்ரங்க்கில் ஒரு பர்டிகுலரான ஒரு க்ளோ வந்து அதில் வந்து தெரியுது. ஸோ நம்மளால வந்து கொஞ்சம், நான் தான் சொன்னேன்ல, அகெயின் க்யூரியஸ் கை. ஸோ அதனால் என்ன பண்ணால், கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அந்த ட்ரீயை தொடுறான். தொட்ட உடனே சடன்லி a surge of energy goes through his body. அப்படியே he felt like a strange sensation inside him. அதாவது என்ன மாதிரினா, எப்படி கிளியராக சொல்லணும் அப்படின்னா, as if அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஆன மாதிரியும் இந்த உலகம் அப்படியே தலைகீழ திரும்பின மாதிரியும் அவனுக்கு ஒரு ஃபீல் வந்து அவனுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தோடனே டக்குன்னு கண்ணை திறக்கிறான். அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே கண்ணை திறந்தவன் ஒரு பெரிய அரண்மனைக்கு வாசலில் அவனை வந்து பார்க்குறான். என்னடா இது, அவனாலே வந்து நம்ப முடியல. என்ன, நம்ம சடனாக வந்து அங்கே இருந்தோம், இப்போ திடீர்னு வந்து இந்த அரண்மனை வாசலில் இருக்கோமே அப்படின்னு வந்து பார்க்குறான். இந்த அரண்மனையை வந்து அப்படியே சுற்றி பார்க்குறான். ஐ மீன் வாசலில் தான் நினைக்கிறான். ஸோ அதனால் சுற்றி பார்க்குறான். அப்படியே அழகான ஒரு கோல்டன் கேசில், சுற்றி செடி, கார்டன் அப்படின்னு வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் வந்து இவன் இருக்கிறத வந்து இவனாலே நம்ப முடியல. அப்படியே வேறு வேர்ல்டுக்கு வந்து எதுவும் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டோமா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அகெயின் he started to get into the castle and started walking there. அப்படியே வந்து சுற்றி இருக்க எல்லா விஷயங்களையும் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, மனுஷங்களாம் ஒன்றும் யாரும் இல்லை. ஸோ அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறான். யார்கிட்ட பேசுன்னு தெரியாமல் அதுகிட்டலாம் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே சம்மந்தமே இல்லாமல் அங்கங்கே பேசிட்டு ஒரு பழைய ஒரு ஓல்டு ரிசார்ட் இல்லாமல் அங்கே அவன் பார்க்குறான். ஒரு சூனியக்காரி வந்து பார்க்குறான். அவங்களும் ஏதோ சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து சடனாக ஒரு பிரேவான ஒரு சோல்ஜர் அங்கே வராரு. அவரோட பேர் வந்து ரெய்னால்டு அப்படிங்கிறது அவரோட வந்து பேர். ஸோ வந்து இப்போ வந்து பில்லியும் ரெய்னால்டும் சேர்ந்து ஒரு குவெஸ்ட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அதாவது இவர் ஒரு பிரேவான ஒரு சோல்ஜர், இவன் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன். இவங்க 2 பேரும் வந்து என்னத்துக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஈவில் சாக்கர், அதாவது ஈவில் சாக்கர்னு சொல்ல முடியாது, ஈவில்
ஈவில் விசாட் அங்கே ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஈவில் விசாடை வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டிஃபீட் பண்ணணும். அதுதான் வந்து இப்போ அவங்க 2 பேருக்கான ஒரு ப்ரைமரி டார்கெட். பிகாஸ் அவன் வந்து ஒரு ஸ்பெல்லை அந்த டோட்டல் கிங்டம் மேலே வந்து தூவி விட்டுறான். ஸோ அந்த ஸ்பெல்லை போட்டதுனால அந்த டோட்டல் கிங்டமும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஏன்னா நம்ம சோல்ஜரால் வந்து தனியாக போய் அவனோட சண்டை போட முடியல. ஹி நீட்ஸ் சம் சப்போர்ட். ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து கொஞ்சம் துருத்துருன்னு பார்க்க வந்து இதாக இருக்கிறதுனால வந்து இவனை வந்து உடனே கூப்பிட்டுக்கிட்டு டேரெக்டாக போய் 2 பேரும் அப்படியே மாசா அவர்கிட்ட சண்டையெல்லாம் போட்டு அந்த சேலஞ்சஸ்லாம் மேற்கொண்டு 2 பேரும் வந்து அவனை வந்து ஜெயிச்சிட்றாங்க. ஸோ இப்போ தான் வந்து பில்லிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த மேஜிக்கல் கேஸ்டில்குள்ளே அவன் வந்த அந்த அட்வென்ச்சர் அவனுக்கு என்னத்தை டினோட் பண்ணுச்சு அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிலீவிங் ஹிம்செல்ஃப். பிகாஸ் அவனுக்கு வந்து தெரியவே தெரியாது. அவன் வந்து ஒரு கோழையாக தான் இருந்தான், ஒரு துருதுருன்னு இருந்தானே தவிர கொஞ்சம் கோழையான ஒரு பையன் தான். யாரையும் பிரேவாக ஃபேஸ் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க ஒரு பையன் சடனாக இந்த மாதிரி எங்கேயோ தொட்டான், டேரெக்டாக ஒரு இடத்துக்கு போனான். அந்த இடத்துட்ட வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த சோல்ஜரோட ஹெல்ப்போட ஒரு விசாடையும் அவன் எதிர்த்து ஜெயிச்சு 2 பேரும் வந்து அந்த நாட்டை வந்து காப்பாற்றிட்டாங்க. இப்படி காப்பாற்றினோன்னா அவனுக்கு வந்து அவன் மேலேயே வந்து ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஹி ஸ்டார்டட் டு ஃபாலோ ஹிஸ் ட்ரீம்ஸ் அண்ட் நெவர் கிவ் அப் ஆன் வாட் ஹி ட்ரூலி டிசைர். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு தாட் வந்து அவனுக்குள்ளே வந்துட்டு வந்த உடனே அந்த இடத்த விட்டு திருப்பி வெளில வந்துட்டான். அதாவது கேஸில் விட்டு திருப்பி எந்த இடத்துக்கிட்ட அந்த மரத்தை தொட்டானோ அதே இடத்துக்கிட்ட திருப்பி கண்ணை திறந்து பார்த்தோன்னு டோட்டலாக அவனுக்கு தெரிஞ்சது அந்த காடும் அந்த மரத்தில் இருந்த அந்த டோட்டல் க்ளோவும் போயிடுச்சு. பட் த சம்திங் தட் ஹேப்பன் வாஸ் ஹி ரியலைஸ்ட் ஹிம்செல்ஃப். So dear listeners, just remember that even the most ordinary of us can experience extraordinary adventure. All it takes is a touch of curiosity, a spark of imagination and the courage to embrace the unknown. அவ்வளோதான். It's so simple. We may think that நம்ம வந்து ரொம்ப ஒரு பிரேவ் இல்லாத ஒரு பர்சன், நம்மளுக்கு வந்து ஹோப்பே இல்லை அப்படின்லாம் வந்து நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு மெயினான ஒரு கான்செப்ட். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி ஸ்டோரிஸ். எதை எழுதினேன் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக்கை போட்டு விட்டுட்டு கமெண்ட்லேருந்து இந்த எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த கதைகளில் வந்து அதை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். கேட்ச் யூ அப் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.